ஃப்ரைடே மார்னிங் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் பலன் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே தான் பலன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா 2012 எனக்கு கார் ஓட்டி பழகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் சுற்றி இருக்கவங்கெல்லாம் பிள்ளைக்கெல்லாம் எதுக்குப்பா கார் ஓட்டி பழக்கி விட்ற, அதான் நம்ம இருக்க மாச்சு, கூட கூட்டிகிட்டு போயிட்டு கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவோம், அப்புறம் எதுக்கு பழகி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பிள்ளைங்கன்னா ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன் நாங்களாம் கற்றுக்கக்கூடாதா, நாங்களாம் எதுவும் தெரிஞ்சுக்கக்கூடாதா? எங்கள் அம்மா கூட அப்படி தான் சொன்னாங்க, பிள்ளைக்கெல்லாம் பைக் ஓட்டி பழக்க விட வேணாங்கன்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா, நீ பழகு சாமி, நான் இல்லாத காலத்தில் நீ தனியாக நின்று நீ தனியாக எங்கே வேணாலும் போகணும் வரணும்னு சொல்லி கற்றுக்க கொடுத்தாரு. நானும் நீங்கள் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டோம். பட் அப்போ கற்றுக்கிட்டனால தான் இப்போ என்னால் தனியாக எங்கே வேணாலும் போக முடியுது, வர முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பல பேர்த்துக்கு அது ஈஸியாக கூட நடக்கலாம். பட் 15 இயர்ஸ் முன்னாடி இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் வில்லேஜில் நான் ஃபேஸ் பண்ணது.